வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்துக்கு மேலும் வலுவூட்டும் விதமாக இன்னொரு மைல்கல்லும் கூட வச்சுக்கலாம். அதாவது நம்முடைய மிலிட்ரி ஃபோர்ஸஸ், இந்த மிலிட்ரி ஃபோர்ஸஸில் இருக்கிற ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸு, அப்புறம் ஏர்ஃபோர்ஸு, இது மாதிரி இன்னும் நிறைய வெஹிக்கிள்ஸ்க்கு இந்த மாதிரி மிலிட்ரி ஓரியன்டாக இருக்கிற இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கு எல்லாமே தேவைப்படுற டயர்ஸ் எல்லாம் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு எல்லாமே டயர்ஸ் வெளிநாட்டிலேருந்து தான் இறக்குமதி பண்ணி இது வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். வேர்ல்டு லெவலில் ஒரு 4 பெரிய கம்பெனிலேருந்து தான் இந்தியா இறக்குமதி பண்ணி இந்த டயர் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுனால நம்ம அதிகமான அமௌண்ட்டு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. இது ஒரு பெரிய நிதிச்சுமையை டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்க்கு ஏற்படுத்துது. மத்திய அமைச்சகத்துக்கும் இது பெரிய ஒரு சவாலாக இருக்குது. சரி, வெளிநாடுலேயே நம்ம டயர் வாங்கிட்டே இருந்தால் எப்படி? இந்தியாவிலேயே நம்ம உள்நாட்டு தயாரிப்புலேயே ஒரு சிறந்த டயர் கம்பெனி எதுவும் இல்லையா? நம்ம உள்நாட்டிலேயே டயர் உற்பத்தி பண்ணால் இன்னும் நிறைய பலாயிரம் கோடி மிச்சமாகும். அதே மாதிரி ஏதாவது நிறுவனம் இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது, வேர்ல்டு லெவலில் 14வது இடத்துலையும் இந்திய அளவில் நம்பர் 1 இடத்துல இருக்கிற எம்ஆர்எஃப் டயர் நிறுவனம் அந்த டயர்களெல்லாம் நாங்கள் தயாரித்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டோட சேலஞ்சு பண்ணி நாங்கள் டயர் குவாலிட்டியாக தயாரித்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ட்டு அனுமதி வாங்கிட்டாங்க. ஆல்ரெடி எம்ஆர்எஃப் டயர் நிறுவனம் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய அபரிதமான வளர்ச்சி அடைஞ்சதுனாலையும் ஆல்ரெடி மிலிட்ரி ஓரியன்டான ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ்க்கு எல்லாமே டயர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்படிங்கிற ஒரு நீண்டகால ஒரு நல் உறவின் அடிப்படையிலையும் இந்தியாவின் முன்னணி டயர் உற்பத்தி நிறுவனமான எம்ஆர்எஃப் இந்திய விமானப்படை ஐஏஎஃப்க்கு பயன்படுத்திய விமானங்களுக்கு 3 சக்கர டயர்களை வழங்கியதில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியிருக்கிறது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் கடற்படையில் மிகவும் அட்வான்ஸ்டு போர் விமானம்னு சொல்லப்படுற அந்த சுகோய் 30 MKIக்கான மெயின் டயரை எம்ஆர்எஃப் நிறுவனம் ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்குது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த டயரை வச்சு சுகோய் 30 MKIக்கான 3 சக்கரங்களையும் பொருத்தி வெற்றிகரமாக பல சோதனைகளுக்கு பிறகு இந்த நிறுவனம் இப்போது போர் விமானங்களுக்கும் டயர் செய்யக்கூடிய ஆர்டரை வெற்றிகரமாக பெற்றிருக்கிறது. விமானங்களுக்காக உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட எம்ஆர்எஃப் ஏரோ மஸ்கில் டயரை எம்ஆர்எஃப்னுடைய தலைவர் சென்னையில் நடைபெற்ற பாதுகாப்பு தொழில் வளர்ச்சி கூட்டத்தில் இந்திய விமானப்படையினுடைய சுகோய் 30 MKI விமானக்கூடிய உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட எம்ஆர்எஃப்பின் ஏரோ மஸ்கில் டயரை எம்ஆர்எஃப்னுடைய பிரசிடெண்ட் விடுமாமன் அவர்கள் சென்ட்ரல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் இந்த டயரை முதல்ல ரிலீஸ் பண்ணாங்க. இந்த எம்ஆர்எஃப் நிறுவனம் சுகோய் கடற்படைக்கு டயர்களை வழங்கக்கூடிய ஆர்டரை முறையாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. Su-30 MKI ஃப்ளீட்டுக்கு சுமார் 1000 யூனிட் ஏரோ மஸ்கில் அப்படிங்கிற லிமிட்டில் தான் அந்த டயரை சப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த எம்ஆர்எஃப் நிறுவனம் பல அதிகாரிகளுடைய வகுக்கப்பட்ட அனைத்து கடுமையான விதிமுறைகளை, ரூல்ஸ், ரெகுலேஷன் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணி தான் 2008ஆம் ஆண்டில் முதலாக சேடக் ரேஞ்ச் ஹெலிகாப்டர் இருக்கு இல்லையா, அந்த சேடக் ரேஞ்ச் ஹெலிகாப்டருக்கு டயர் சப்ளை பண்ணியிருக்காங்க இந்த எம்ஆர்எஃப் நிறுவனம். இந்த வெற்றிகரமான இந்த செயலுக்கு அப்புறம் இந்த நிறுவனம் போர் விமானங்களுக்கான மெயின் டயர்ஸ் எல்லாம் தயாரிக்கக்கூடிய பணியை தொடங்கியாச்சு. போர் விமானங்களுக்கான ஏரோ மஸ்கில் டயரை கொண்டு வந்தது இந்த எம்ஆர்எஃப். இப்போது பாதுகாப்புத்துறைக்கு டயர்களை வழங்கும் சில உலகளாவிய OEMக்களினுடைய ஒன்றாக மாறியிருக்குது. வேர்ல்டு லெவலில் இந்த டிஃபென்ஸுக்கு டயர் கொடுக்குற கம்பெனிஸ் கொஞ்சம் கம்பெனி தான் இருக்குது. அந்த கம்பெனிலேயே இப்போ போட்டி போடக்கூடிய அளவுக்கு இந்த எம்ஆர்எஃப் நிறுவனம் ஏரோ மஸ்கில் டயரை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுற ஒரு ஏரோ டயர்ஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 லட்சத்துக்கு மேலே செலவாகுது. இதே இந்தியாவில் உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணக்கூடிய மிகவும் தரம் வாய்ந்த இந்த எம்ஆர்எஃப் டயர் 60,000 to 65,000 தான் ஆகும் ஒரு டயருக்கு. அப்படிங்கும்போது நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு நிறைய தடவை முயற்சி பண்ணும்போது எம்ஆர்எஃப்னுடைய தீவிர தொடர் முயற்சியினாலையும் எம்ஆர்எஃப்னுடைய ஹைடெக் டெக்னாலஜின் மீதும் இந்தியன் மிலிட்ரிக்கும் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கும் மேல் நம்பிக்கை இப்போ எம்ஆர்எஃப் நிறுவனம் அந்த டயரை தயாரிப்பதற்கான அனுமதியை வாங்கிட்டாங்க. இந்த டயர்ஸ் எல்லாமே எம்ஆர்எஃப்னுடைய இந்த டயர்ஸ் எல்லாமே ஆந்திராவில் இருக்கிற எம்ஆர்எஃப்பின் மேடக் தொழிற்சாலையில் தான் இந்த ஏரோ டயர்ஸ்
எல்லாமே அங்கே தான் தயாராகுது. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்குது. நம்ம உள்நாட்டு உற்பத்திலேயே வெளிநாட்டுக்கு சவால் விடுற அளவுக்கு நல்ல ஹைடெக் தொழில்நுட்பத்தில் இந்த டயர் தயாரிக்கப்படுறதுனால இப்பவும் வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு எம்ஆர்எஃப் டயர் நிறுவனம் மற்ற இன்டர்நேஷ்னல் கம்பெனியோட போட்டி போட்டு இந்த ஏரோ டயர்ஸ் விற்பனையில் சந்தைப்படுத்துதலில் களமிறங்கி இருக்குது. இந்தியர்களாக நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாகும். SU30க்கு பொருத்தப்படுகிற எம்ஆர்எஃப்பின் ஏரோ மஸ்கல் டயர் அதனுடைய கிரவுண்ட் ஸ்பீடு டெஸ்ட்டு எப்படி பண்ணாங்க அப்படின்னா 420 km/h கிரவுண்ட் ஸ்பீடுக்கு ஒரு டயருக்கு 18 டன் வெயிட் கொடுத்து அதை டெஸ்ட்டு செக் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் குவாலிட்டியாகவும் இந்த டயர் இந்த ஏரோ மஸ்கல் டயர் சர்வதேச சந்தையில் போட்டி போடக்கூடிய அளவுக்கு தரம் நிறைந்ததாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட். பாதுகாப்புக்கு டயர்களை வழங்குவது ஒரு மதிப்புமிக்க திட்டம் என்றும் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து அதிக விமான டயர்களை தயாரிப்பதற்கான சவாலை எம்ஆர்எஃப் நிறுவனம் எடுக்கும் என்றும் வினுமாமன் அவர்கள் ஊடகத்திற்கு செய்தியாக தெரிவித்திருக்கிறார். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆனது அனைத்து விமானங்களின் டயர்களையும் உள்நாட்டில் உருவாக்கவே விரும்புகிறது. வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணால் அதில் ஏற்படுற செலவினம் ரொம்ப அதிகம். இப்போ MiG-29, UPG மற்றும் IL-76 விமான கடற்படைகளுக்கான டயர்களை உருவாக்க இதைத் தொடர்ந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸால் இயக்கப்படும் மற்ற விமான கடற்படை டயர்கள் அனைத்தையும் விரைவில் எம்ஆர்எஃப் நிறுவனமே தயாரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளது.